வணக்கம். இன்னைக்கு தங்கம் வெள்ளி வாங்கலாமா வேண்டாமான்னு ஒரு யோசனையில இருக்கீங்களா? வாங்க, மார்ச் 12ஆம் தேதியான இன்னைக்கு விலை நிலவரம் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு வேகமான அலசல பாத்துரலாம். தங்கம் வாங்க நினைக்கிற நம்ம எல்லாருடைய மனசுலயும் முதல்ல வர்ற கேள்வி இது ஒண்ணுதான். இன்னைக்கு விலை ஏறுமா இல்ல இறங்குமா? வாங்க, இதுக்கான விடையை நம்ம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். சரி, இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு கணிக்கிறதுக்கு முன்னாடி நேத்து மார்க்கெட் எந்த இடத்துல முடிஞ்சதுன்னு பார்க்கிறது ரொம்பவே முக்கியம். அதுதான் நமக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லையா? நேற்றைய நிலவரத்தை பார்த்தீங்கன்னா 22 கேரட் தங்கம் 1 கிராமுக்கு 70 ரூபாய் ஏறி 15,120 ரூபாய்க்கு விற்பனையாச்சு. ஒரு சவரன் தங்கம் 1,20,960 ரூபாயா இருந்தது. ஆனா வெள்ளியோட விலையில எந்த ஒரு மாற்றமும் இல்ல. 1 கிராம் அதே 90 ரூபாயில அப்படியே ஸ்டெடியா நின்னுச்சு. இப்ப வாங்க, இன்னைக்கான கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு மார்க்கெட்ட ரெண்டு எதிரெதிரான சக்திகள் கயிறு இழுக்கிற மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்துட்டு இருக்கு. இந்த ரெண்டுக்கும் நடுவில் நடக்கிற போராட்டம் தான் இன்னைக்கு விலைய தீர்மானிக்க போகுது. இதுதான் பாருங்க இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஒரு பக்கம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல தங்கத்தோட விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இது இங்க விலையை குறைக்க முயற்சி பண்ணுது. ஆனா அதே நேரத்துல நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு 20 பைசா சரிஞ்சிருக்கு. இதனால இறக்குமதி செய்யற தங்கத்தோட விலை அதிகமாகி விலைய மேல தள்ளுது. பாத்தீங்களா, ஒன்னு கீழே இழுக்குது, இன்னொன்னு மேல தள்ளுது. அப்போ இந்த இழுபறி போட்டியில கடைசியில என்னதான் ஆகும்? தங்கத்தோட விலை கடைசியில எந்த பக்கம் போகும்? வாங்க அதோட கணிப்பை பார்க்கலாம். இப்போ முக்கியமான முடிவுக்கு வந்தாச்சு. இந்த ரெண்டு சக்திகளும் ஒன்னோட ஒன்னு மோதி தங்களோட பலத்தை சமன் செஞ்சிடுறதால இன்னைக்கு தங்கத்தோட விலையில பெரிய அளவுல மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா பெரிய மாற்றம் இல்லைன்னாலும் ஒரு சின்னதா ஒரு அசைவு இருக்கலாம். அதாவது நேத்தைய விலையான 15,120 ரூபாயிலிருந்து ஒரு கிராமுக்கு ஒரு 10 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் வரைக்கும் கூடலாம், இல்லனா குறையலாம். மத்தபடி விலை கிட்டத்தட்ட நேத்து இருந்த அதே ரேஞ்சில தான் இருக்க போகுது. ஓகே, இது தங்கத்தோட நிலவரம். அப்போ வெள்ளியோட கதை என்ன? அங்கேயும் இதே மாதிரி மார்க்கெட் ஸ்டேபிளா இருக்குமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஆமாங்க, நீங்க நினைச்சது சரிதான். வெள்ளிக்கும் கிட்டப்பட்டு இதே ஃபார்முலா தான் வேலை செய்யுது. உலக சந்தையில விலை கொஞ்சம் இறங்கினாலும் நம்ம ரூபாயோட மதிப்பு சரிஞ்சது அது அப்படியே ஈடு செஞ்சிருது. இதனால வெள்ளியோட விலையிலையும் இன்னைக்கு எந்த மாற்றமும் இருக்க வாய்ப்பில்ல. நேத்து இருந்த மாதிரியே கிராமுக்கு 300 ரூபாயாவே இருக்கும்னு நாம எதிர்பார்க்கலாம். ஆக இன்னைக்கு நாம பார்த்த எல்லா விஷயத்தையும் வச்சு ஒரு இறுதி முடிவுக்கு வரலாம். தங்கம் வெள்ளி ரெண்டுக்குமான ஒரு சுருக்கமான கண்ணோட்டம் இதுதான். இந்த ஒரு வரிதாங்க இன்னைக்கு மார்க்கெட்டோட மொத்த கதையும் சொல்லுது. சர்வதேச சந்தை விலையை கீழே இழுக்க பாக்குது, ஆனா நம்ம ரூபாயோட வீழ்ச்சி அதை மேல தூக்கி நிறுத்தி பேலன்ஸ் பண்ணிடுது. இதுதான் இன்னைக்கான முக்கியமான பாயிண்ட். அப்போ பெரிய ஏற்ற இறக்கம் எதுவும் இல்லாம இப்படி ஒரு நிலையான மார்க்கெட் இருக்கும்போது நீங்க தங்க வாங்க நினைச்சிருந்தா உங்க முடிவை இது எப்படி பாதிக்கும்? விலை ஸ்டேபிளா இருக்கும்போது வாங்கறதா சரி நினைப்பீங்களா, இல்ல விலை இன்னும் குறைய வாய்ப்பு இருக்குன்னு காத்திருப்பீங்களா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அடுத்த அலசலில் சந்திக்கலாம்.